ஓகே. மே 20 சரியா? அதாவது மே 20, 2026ல ஃபர்ஸ்ட் நியூஸ். இந்த பத்திரிகை வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து டபுளிங் சரியா? ஆல்ரெடி பார்த்திருப்போம். அது என்னடா வந்து ரயில்வே ட்ராக்ல வந்து டபுளிங் கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு ட்ராக் இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ட்ராக் வந்து இருக்கும். பக்கத்திலே இன்னொரு ட்ராக் வந்து போடுறாங்க பாத்தீங்களா? அதை தான் வந்து டபுளிங் சொல்லுவாங்க. விளங்குச்சா? சிம்பிளான விஷயம். அங்க வந்து ஆல்ரெடி ஒரு ட்ராக் இருக்கும். அது பக்கத்திலே இன்னொரு ரயில்வே ட்ராக் வந்து போடுவாங்க. அதை தான் வந்து டபுளிங் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இந்த நியூஸ்ல வாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப சென்னை எக்மோர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னை எக்மோர்ல இருந்து அடுத்து வந்து எங்க வருவீங்க? தாம்பரம் வருவீங்க. தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு வந்து வருவீங்க. இந்த செங்கல்பட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஊர் இருக்கு சரியா? அந்த ஊரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அரக்கோணம் அப்படின்றது அந்த ஊரோட பேரு. இது வரைக்கும் இந்த செங்கல்பட்டுல இருந்து அரக்கோணத்துக்கு வந்து போறதுக்கு வந்து ஒரே ஒரு ரயில்வே ட்ராக் தான் இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து பக்கத்திலே இன்னொரு ஒரு ரயில்வே ட்ராக் வந்து போடுறாங்க அப்படின்றதுதான் விஷயம். மொத்தம் வந்து அந்த செங்கல்பட்டுல இருந்து அரக்கோணம் முடி சொன்னேன் பாத்தீங்களா? அது எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டீங்கன்னா 68 கிலோமீட்டர் சரியா? இந்த 68 கிலோமீட்டருக்கு பக்கத்திலே இன்னொரு ஒரு ட்ராக் வந்து போடுறாங்க. ஓகேவா? மொத்தம் வந்து எத்தனை கோடி செலவு பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா 993 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். விளங்குச்சு தானே? ஓகே. வேற எதுவும் அதுல இருக்காது. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்து வரப்போகுதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? இன்னும் வந்து வரல. வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? ஒருவேளை இந்த ஏர்போர்ட் வந்து வந்துச்சுன்னா இந்த டப்ளின் ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து மக்கள் வந்து போறாங்கன்னா இப்போ வந்து நீங்க வந்து டப்ளிங் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் வந்து மக்கள் வந்து ஈஸியா வந்து போய்க்கிடுவாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பான். அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு மிஷின். அந்த மிஷினோட பேர் பார்த்துக்கங்க. காஃபி வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் மிஷின் அப்படின்றது அந்த மிஷினோட பேர். ஓகேவா? இந்த மிஷின் வந்து எதுக்காக அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இந்த நாகாலாந்து இருக்கு பாத்தீங்களா? இந்த நாகாலாந்துல காஃபி ஃபார்மிங், அதுக்கப்புறம் வந்து அதை ப்ராசஸ் பண்றது, அதோட பிராண்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து அந்த காஃபியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் சரியா? இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படி. என்ன மியூட்ல இருக்கு கேக்குதா? அதேதான், அதே மாதிரிதான் சரியா? அங்க வந்து எப்படி ஜிஞ்சரோ இங்க வந்து காஃபி சரியா? இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிடுறேன். நாகாலாந்துல வந்து நல்லா வந்து காஃபி எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்றாங்க. ஆனா வந்து ப்ரொடியூஸ் பண்றத லைக் வந்து அங்க வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து ராவா தான் வந்து விற்கிறாங்க. லைக் வந்து காஃபி வந்து அப்படியே வந்து ராவா தான் வந்து விற்கிறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து சரியா வந்து கிடைக்க மாட்டேங்குது சரியா? இந்த ப்ராஃபிட்டை வந்து கூட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு மிஷின் வந்து கொண்டு வராங்க. அந்த மிஷினோட பேர் பாத்துக்கங்க. காஃபி வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் மிஷின் அப்படின்றது அந்த மிஷினோட பேர். இந்த மிஷின்ல வந்து அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் என்ன சொன்னேன்? ராவா வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுவாங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா ஒன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண பிறகு, அதாவது அறுவடை பண்ண பிறகு என்ன பண்ண போறாங்கன்னா அந்த அந்த காஃபி இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து கிளீன் பண்ணிட்டு அடுத்து வந்து ட்ரை பண்ணிட்டு அதை வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு பேக்கேஜ் வந்து பண்ணுவாங்க. இது ஒரு விஷயம். ஒன்ஸ் வந்து பேக்கேஜ் பண்ணோடனே அதுக்கு வந்து ஒரு பிராண்டிங் மாதிரி இந்த மாதிரி வந்து நாகாலாந்து காபி காஃபி அப்படின்னு சொல்லி வந்து பிராண்டிங் மாதிரி சொல்லி ஒரு கியூஆர் கோடு வந்து கொடுப்பாங்க. நல்லான்னு வச்சுக்கோங்க. ஒரு கியூஆர் கோடு வந்து கொடுப்பாங்க. இந்த கியூஆர் கோடு வந்து எதுக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ட்ரேஸ் பண்றதுக்காக. ஒன்ஸ் வந்து இதை வந்து ஸ்கேன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நாங்க வந்து எங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம், அதுல வந்து எந்தெந்த குவாலிட்டி இன்கிரீடியன்ட்லாம் வந்து இருக்கு, அப்படி எல்லாமே வந்து அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணா வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் சரியா? அதுக்காக வந்து பிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பிராண்டிங் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து அதை வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுவாங்க. இதனால என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா நார்மலா ராவா விற்கிறதோட இந்த மாதிரி பண்ணி விற்கிறதுனால அதிகமா வந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கப்பெறும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷின் தான் வந்து காஃபி வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் மிஷின் அப்படின்ற ஒரு மிஷின் சரியா? இதை வந்து படிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து யார் வந்து கொண்டு வந்திருக்கான்றது முக்கியம். நம்ம நார்த் ஈஸ்ட் ரீஜியன் மினிஸ்டரும் கம்யூனிகேஷன் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தியா, சிந்தியா, அவர் தான் வந்து இதை வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்த விஷயம் வந்து எங்க வச்சு லான்ச் பண்றாங்கன்னா நாகாலாந்து வச்சுதான் வந்து லான்ச் பண்றாங்க. எவ்வளவு கோடிக்கு கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 175 கோடிக்கு கொண்டு வராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? இவ்வளவுதான் வந்து அந்த நியூஸ்ல வந்து இருக்கும். அதையும் தாண்டி வந்து சில பல ஸ்டாட்டிக் தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நாகாலாந்துக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. 2047 வந்து இந்த காஃபி கல்டிவேஷன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதை வந்து 50,000 ஹெக்டர்ஸ்க்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு டார்கெட் இருக்கு. அதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க பாத்தீங்களா? அதாவது காஃபி வேல்யூ செயின் டெவலப்மெண்ட் மிஷின் வந்து பண்றாங்க பாத்தீங்களா? இதுக்காக வந்து யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த ஊரோட ஸ்டேட் கவர்மெண்ட் சரியா? அங்க இருக்க மினிஸ்ட்ரிஸ், அதுக்கப்புறம் வந்து நபார்டு, ஐசிஏஆர், அப்பாடா, இவங்கலாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பான். வளர்ந்துச்சா? எதுக்காக இந்த மிஷினை எங்க கொண்டு வராங்க, யார் லான்ச் பண்ணியிருக்காங்க, எத்தனை கோடிக்கு வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க.
ஓகே, அடுத்த விஷயம் வந்து எத்தனால் பிளெண்டிங். உங்களுக்கு நல்லா தெரியும் எத்தனால் பிளெண்டிங்னா என்னன்னு. அதாவது எத்தனாலையும் பெட்ரோலையும் வந்து மிக்ஸ் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து எத்தனால் பிளெண்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றது, நம்ம ஊர்ல வந்து இப்போ வந்து E20 பெட்ரோல் தான் வந்து யூஸ் பண்றோம் சரியா. அது என்னடா E20ன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த பெட்ரோல் கண்டென்ட்ல 80% தான் வந்து பெட்ரோல் வந்து இருக்கும் சரியா. 20% வந்து எத்தனால் இருக்கும். இதான் வந்து E20 பெட்ரோல்னு சொல்லுவாங்க. எதுக்காகடா இந்த விஷயம்லாம் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த விஷயம் முக்கியம் சரியா. எதுக்காகடா இந்த எத்தனால் பிளெண்டிங்லாம் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி நம்ம வந்து இந்த க்ரூட் ஆயில் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம யூஸ் பண்ற க்ரூட் ஆயில்ல 85% வந்து இம்போர்ட் தான் வந்து பண்றோம் ஓகேவா. இந்த இம்போர்ட் பண்றதை வந்து குறைக்கணும். லைக் வந்து நீ வந்து பெட்ரோல் டீசல் இதை குறைச்சாலே இந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட் வந்து குறைச்சிடலாம் சரியா. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இந்த பெட்ரோல் யூசேஜ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எத்தனால் பிளெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து பேசிக் சரியா. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி E20 பெட்ரோல் தான் வந்து இந்தியாவில வந்து யூஸ் பண்ண போறாங்களா. ஃபியூச்சர்ல என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த E20 அப்படின்ற இடத்துல E22, E25, E27, E30. அதாவது E30ன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 30% வந்து எத்தனால் இருக்கும், மிச்சம் இருக்க 70% வந்து பெட்ரோல் வந்து இருக்கும். ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி E20, E22, 25, 27, 30 இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி பெட்ரோல் வேரியன்ட்லாம் வந்து கொண்டு வர போறாங்க. அதுக்காக பிஸ் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, எம்பா கம்பெனிஸ் இந்த மாதிரி E22, 25, 27, 30 எல்லாம் கொண்டு வர ஓகே. கொண்டு வரப்ப வந்து நீ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த பெட்ரோல்ல வந்து எவ்வளவு குவாலிட்டி இருக்கணும், லைக் புரியுதா, அந்த பெட்ரோலோட குவாலிட்டி வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து பிஸ் வந்து புதுசா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து IS 19850/2026 அப்படின்றது அதோட பேர். புரிஞ்சுச்சா என்ன சொல்ல வரேன்றது. இந்த மாதிரி புதுசா வந்து பெட்ரோல் எல்லாம் கொண்டு வர அதெல்லாம் ஓகே. கொண்டு வரப்ப அந்த பெட்ரோல் வந்து இந்த குவாலிட்டியில தான் இருக்கணும், இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ் வந்து புதுசா வந்து ஒரு ஸ்டாண்டர்டை வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்டோட பேர் பார்த்துக்காங்க 19850/2026 அப்படின்றது அதோட பேர். ஓகே, வேற என்ன இதுல இருக்கு, அவ்வளவுதான் இருக்கும் சரியா. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் இருந்தாங்க IFR சரியா. IFRோட ப்ரிஃபார்ம் பார்த்துக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா IFRன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்படி எடுத்துக்காங்க. நம்ம பேங்க் இருக்காங்க பாத்தீங்களா, பேங்க்ல வந்து இந்த ப்ராஃபிட்டா வந்து வரும், லைக் வந்து ப்ராஃபிட்டா கூட வருவாங்க. நம்ம வந்து டெபாசிட் வந்து பண்றோம் பாத்தீங்களா, இந்த அமௌண்ட் அவனுக்கு வர ப்ராஃபிட் அதெல்லாம் வந்து ஒரே மாதிரி, அதாவது ஐடியலா வந்து பேங்க் வந்து ஒரே இடத்துல வந்து வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டை வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லயோ இல்ல செக்யூரிட்டி, அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லயோ இல்லைன்னா வந்து இந்த பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல எல்லாம் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. நல்லா என்ன வச்சுக்கோங்க, இப்போ வந்து நான் வந்து ஒரு பேங்க் வந்து வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு பேங்கே எடுத்துக்கோங்களேன், ABC அப்படின்ற ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்க்குக்கு வந்து ஒரு 100 கோடி அப்படின்ற ஒரு ப்ராஃபிட் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராஃபிட்டை வந்து அவன் வந்து என்ன பண்ணுவானா வந்து கவர்மெண்ட் பாண்ட்லயோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லயோ வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவான். உதாரணத்துக்கு கவர்மெண்ட் பாண்ட்லயே வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 கோடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 2 ப்ராபபிலிட்டி இருக்கு. ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து அது வந்து 110 கோடியாவும் வந்து ஆகலாம், இல்லைன்னா வந்து அது வந்து 90 கோடியாவும் ஆகலாம். 2 ப்ராபபிலிட்டி வந்து இருக்கு. புரியுதா. உன்னோட அதாவது நீ இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து ப்ராஃபிட்டாவும் ஆகலாம் லாஸாவும் ஆகலாம். உன்னோட மணியோட வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, அது கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். இந்த மாதிரி வந்து மாறுது பாத்தீங்களா, அதான் வந்து பிளக்சுவேஷன் சொல்லுவாங்க. அதாவது உன்னோட இன்வெஸ்ட் பண்ற மணி வந்து இந்த மாதிரி வந்து அப் டவுன் இந்த மாதிரி வந்து மாறுது பாத்தீங்களா, அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் சொல்லுவாங்க. வழங்குச்சா, இது புரிஞ்சாதான் உள்ள புரியும். ஓகே, இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே நீ இன்வெஸ்ட் பண்றது வந்து ப்ராஃபிட் ஆச்சுன்னா வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை லாஸ் ஆச்சுன்னா நல்லா வச்சுக்கோங்க, ஒருவேளை லாஸ் ஆச்சுன்னா வந்து அது வந்து அந்த பேங்க்குக்கு வந்து பெரிய நஷ்டமாகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வந்து RBI வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பான், இந்த மாதிரி வந்து ஒரு பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து கண்டிப்பா வந்து சேஃப்டிக்காக வந்து ஒரு ரிசர்வ் வந்து எடுத்து வந்து வைக்கணும். புரிஞ்சுச்சா. இந்த மாதிரி வந்து லைக் வந்து இந்த பாண்ட்லயோ செக்யூரிட்டியோ இன்வெஸ்ட் வந்து பண்ற பாத்தீங்களா, அந்த பேங்க் வந்து உன்னோட சேஃப்டிக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ரிசர்வுக்காக வந்து எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி வந்து எடுத்து வந்து வைக்கிறாங்க பாத்தீங்களா, அததான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளக்சுவேஷன் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சுச்சா. லைக் வந்து இந்த அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து அடிஷனலா வந்து ரிசர்வ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வாங்கலேன் முன்னாடி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி RBI வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ற பேங்க்குக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த IFR வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து மேண்டேட்டரியா வந்து ரூல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்பா பேங்க் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க,
உன்னோட இந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் வந்து ஆயிருக்கு. அதனால என்ன பண்றேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐஎஃப்ஆர் வந்து எடுத்து வைக்கணும் மேண்டேட்டரி அப்படின்றத சொன்னேன்னா, அதுல வந்து உனக்கு வந்து விலக்கு வந்து கொடுக்குறேன். இனிமே வந்து நீ வந்து எடுத்து வந்து வைக்க தேவையில்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சா அந்த நியூஸ்? ஓகே, வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்? ஓகே, இனிமே எடுத்து வைக்க இல்ல சரியா, ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பான்ல அந்த மணி என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கான் பாத்துங்க, நல்லா வச்சுக்கோங்க. இனிமே தான் எடுத்து வந்து வைக்க தேவையில்ல. ஆல்ரெடி வந்து ரிசர்வுக்காக வந்து எடுத்து வச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த மணி வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அந்த மணியை வந்து உன்னோட இந்த ஸ்டாச்சுட் இந்த எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ், ஜெனரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கப்பா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நல்லா வச்சுக்கோங்க, இது எல்லாமே வந்து கமர்ஷியல் பேங்க்குக்காக தான். கமர்ஷியல் பேங்க்னா புரியுதா, லைக் வந்து எல்லா பேங்கிங் சர்வீஸும் வந்து கொடுப்பான் பாத்தீங்களா, டெபாசிட், லோனு, இந்த மாதிரி எல்லா பேங்கிங் சர்வீஸும் வந்து மக்களுக்காக கொடுப்பான் பாத்தீங்களா, அததான் வந்து கமர்ஷியல் பேங்க்னு சொல்லுவாங்க. இந்த கமர்ஷியல் பேங்க்ல வந்து பப்ளிக் செக்டாரும் வருவான், பிரைவேட் செக்டாரும் வருவான், ஃபாரின் பேங்க்கும் வந்து வருவான். ஓகேவா? இப்ப என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபாரின் பேங்க் இருக்கும் பாத்தீங்களா, இவனும் கமர்ஷியல் பேங்க்குள்ள வந்து வருவாங்க. இந்த ஃபாரின் பேங்க் என்ன சொல்லியிருக்கான்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி ஐஎஃப்ஆர்ல மணி வந்து இருக்கும் பாத்தீங்களா, அந்த மணியை வந்து நீ வந்து உன்னோட சொந்த ஊருக்கு, ஃபாரின் பேங்க்னா வந்து வெளிநாட்டு பேங்க் தானே, இந்த மணியை வந்து வெளிநாட்டுக்குலாம் வந்து கொண்டு போக கூடாது. நீயும் வந்து அந்த மணியை வந்து எங்க வந்து கொண்டு வரணும்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்க பிரான்ச் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிரான்ச்சோட ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ், ஜெனரல் ரிசர்வ், இதுக்கு தான் வந்து மாத்தணுமே ஒழிய நீ வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து வெளிநாட்டுக்கு வந்து கொண்டு போக கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா இந்த பாயிண்ட்? ஐஎஃப்ஆர் வந்து இனிமே எடுத்து வைக்க தேவையில்ல. ஒருவேளை எடுத்து வச்சு ஆல்ரெடி எடுத்து வச்ச அமௌண்ட் இருந்து இருக்கும் பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து நீ வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ், ஜெனரல் ரிசர்வ் இங்க வந்து மாத்திக்கலாம். ஃபாரின் பேங்க்குக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க. நீ வந்து வெளிநாட்டு, அதாவது உன்னோட சொந்த ஹெட் குவார்டர்ஸ் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் கொண்டு போக கூடாது, நீயும் இந்த விஷயத்தான் வந்து பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து ஓகே, இதெல்லாம் வந்து கமர்ஷியல் பேங்க், இந்த ஸ்மால் பினான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கும் தனித்தனியா வந்து ரூல்ஸ் வந்து, அதுக்கும் தனித்தனியா வந்து விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. முக்கியமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த ஸ்மால் பினான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து நான் கமர்ஷியல் பேங்க் தான் வந்து எடுத்து வைக்க வேணாம் சொன்னேன். ஆனா வந்து இந்த ஸ்மால் பினான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க் நீ வந்து எடுத்து வைக்கணும்ப்பா. எடுத்து வைக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து லைக் வந்து இப்போ வந்து உனக்கு வந்து ஒரு 100 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து வருதுன்னு வச்சுக்காங்க, அந்த ப்ராஃபிட்ல ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட அடிப்படை தேவை இந்த ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ், எஸ்எல்ஆர் எடுத்து வைக்கிறது, கம்பல்சரி ரிசர்வ், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க அமௌண்ட்டை மட்டும்தான் வந்து ஐஎஃப்ஆருக்கு வந்து மாத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஐஎஃப்ஆர் எடுத்து வைக்கணும், ஆனா எடுத்து வைக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உன்னோட ப்ராஃபிட்ல அது போக மிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும்தான் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரியுதா? ரெண்டு விஷயம் சொன்னேன். கமர்ஷியல் பேங்க்கு வந்து எடுத்தே வைக்க தேவையில்ல. ஸ்மால் பினான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ எடுத்து வைக்கிற, ஓகே, எடுத்து வைக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படை தேவைக்கு வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து இந்த ஐஎஃப்ஆருக்கு வந்து எடுத்து வைப்பா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரியுதா நான் பேசுறது? இது மட்டும் தான் ஒரு இது மட்டும் தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஈஸியா தான் இருக்கும். புரிஞ்சிச்சுதானே? புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த விஷயம் போயிடும். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலன்னா திருப்பி கூட சொல்லிடுறேன். சூப்பர். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்ன பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு பேர், ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம கூகுள் இருப்பான் பாத்தீங்களா, அவனும் பிளாக் ஸ்டோன் பிளான் இருப்பான் பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேர் வந்து புதுசா வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் வந்து பண்றாங்க. அது எந்த மாதிரி கம்பெனின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏஐ க்ளவுட் கம்பெனி. சரியா? அதனால வச்சுக்கோங்க, கூகுளும் பிளாக் ஸ்டோனும் சேர்ந்து வந்து இந்த ஏஐ க்ளவுட் கம்பெனி வந்து ஸ்டார்ட் வந்து பண்றாங்க. இந்த கூகுள் வந்து என்ன பண்றான், பிளாக் ஸ்டோன் வந்து என்ன பண்றான் அப்படின்றதான் விஷயம். இந்த கூகுள் என்ன பண்றாங்கன்னா அந்த கம்பெனிக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் வந்து யார் தருவான்னு கேட்டீங்கன்னா கூகுள் வந்து தராங்க. லைக் வந்து முக்கியமா ஒரு சிப் வந்து தராங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, டென்சர் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து கூகுள் வந்து தராங்க. இந்த பிளாக் ஸ்டோன் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா அந்த கம்பெனிக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இன்வெஸ்ட் பண்றது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பிளாக் ஸ்டோன் தான் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க. எத்தனை பில்லியன் வந்து பண்றாங்க பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து $5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இந்த மாதிரி புதுசா கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணிருக்கான்னு சொன்னேன்னா இந்த கம்பெனியோட மோஸ்ட் ஆஃப் த ஷேர் வந்து யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து பிளாக் ஸ்டோன் தான் வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. கடைசியா வந்து ஒரு ஸ்டாட்டிக் வந்து இதையும் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து புதுசா வந்து கம்பெனி வந்து வருதா, அந்த கம்பெனிக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சிஇஓ வந்து போட்டிருக்காங்க. யார போட்டிருக்கான்னு பாத்துக்கோங்க, பெஞ்சமின் ட்ரெய்னர் அப்படின்னு ஒருத்தவர். சரியா? அவரை தான் வந்து சிஇஓ வந்து போட்டிருப்பாங்க.
கடைசியா ஒரு விஷயம் வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த வருஷம் மட்டும், அதாவது 2026ல மட்டும் இந்த ஆல்பாபெட் முக்கியமான கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஆல்பாபெட், அமேசானு, மைக்ரோசாப்ட், மெட்டா, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஏஐக்காக இந்த வருஷம் மட்டும் நல்லா வச்சுக்கோங்க, இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 700 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சுதானே? சிம்பிளான விஷயம். புதுசா ஒரு கம்பெனி வந்து கொண்டு வராங்க, யார் யார் சேர்ந்து வந்து கொண்டு வராங்க அப்படின்றது முக்கியம். அதுல கூகுள் என்ன பண்றாங்க, பிளாக் ஸ்டோன் வந்து என்ன பண்றாங்க, இதோட மெஜாரிட்டி ஸ்டாக் வந்து யார்கிட்ட இருக்க போகுதுன்னா பிளாக் ஸ்டோன் தான் வந்து இருக்க போகுது அப்படின்றது விஷயம். அந்த கம்பெனிக்கு வந்து புதுசா வந்து ஒருத்தவங்க வந்து சிஇஓ வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க, ஆர்பிஐ. உங்களுக்கு நல்லா தெரியும் ஆர்பிஐல வந்து முக்கியமான பொசிஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரேங்க் படி ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர், சரியா, அதுக்கப்புறம் வந்து டெபுட்டி கவர்னர், அதுக்கப்புறம் வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து 4வது ஒரு பொசிஷன் இருக்கு, அதோட பேர் பார்த்துக்கோங்க, சீஃப் ஜெனரல் மேனேஜர்னு சொல்லுவாங்க, சரியா. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி சீஃப் ஜெனரல் மேனேஜரா வந்து ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த சீஃப் ஜெனரல் மேனேஜர்ல இருந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து மாத்துறாங்க. யாரை வந்து மாத்துறாங்கன்னு பாத்துக்கோங்க, என்ன சிங்கு இங்க இருக்கு, குன்வீர் சிங், சரியா. இந்த குன்வீர் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சீஃப் ஜெனரல் மேனேஜரா வந்து இருந்தாங்க, அவங்கள வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து மாத்துறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இல்ல என்ன நீங்க வந்து படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த குன்வீர் சிங் இருப்பாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி சீஃப் ஜெனரல் மேனேஜரா வந்து இருந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து இருந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், சரியா. அதுலதான் வந்து இது வரைக்கும் சீஃப் ஜெனரல் மேனேஜரா இருந்திருப்பாரு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து மாத்தல, சரியா. இது பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் இருக்க போறாரு. ஆனா வந்து அந்த இப்ப வந்து புரியுது தானே, பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து இருக்க போறாங்க அப்படின்றதான் விஷயம். ஒரு மாதிரி சொன்னேன், புரிஞ்சுச்சா? கடைசியா ஒரு மாதிரி சொல்லிட்டு புரிஞ்சுச்சா? ஓகே, இவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஓமன் சென்ட்ரல் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து அவர் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிருப்பாரு, இந்த பேமெண்ட் சிஸ்டத்தெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிருப்பாரு அப்படின்றதையும் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து டிஃபென்ஸ். நல்லா வச்சுக்கோங்க, ஒரு ஹெலிகாப்டர் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து ஒரு கன் ஒண்ணு. இந்தியா என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆல்ரெடி, திருப்பி சொல்றேன், இந்தியா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆல்ரெடி இந்த யூஎஸ்ல இருந்து ஒரு ஹெலிகாப்டரும் ஒரு கன்னையும் வந்து வாங்கியிருப்பாங்க. அந்த ஹெலிகாப்டரோட பேர் பார்த்துக்கோங்க, அப்பாச்சி ஹெலிகாப்டர் அப்படின்றது அதோட பேர். அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்னு சொன்னீங்கன்னா அந்த கன்னோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா M777A2 அல்ட்ரா லைட் ஹவிட்சர் அப்படின்றது அந்த கன்னோட பேர். இந்த கன்னை வந்து அதாவது ஹெலிகாப்டரையும் கன்னையும் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கியிருப்பாங்க. என்னதான் வந்து வாங்கியிருந்தாலும் இப்ப வந்து லைக் வந்து அந்த ஹெலிகாப்டரோ அந்த கன்னோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். லைக் வந்து அதுக்கு வந்து சர்வீஸ் பண்றது, அதுக்கு வந்து ஸ்பேர் பார்ட் தேவைப்படும், அதுக்கப்புறம் வந்து ரிப்பேர் பண்றது, அதுக்கப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயத்தோட பேர் பார்த்துக்காங்க, என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹெலிகாப்டர் சொன்னேன்னா இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டருக்கு இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்காக வந்து எவ்வளவு மில்லியனா பில்லியனா கிட்டத்தட்ட வந்து 198 பில்லியன் வந்து கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. இனிமே வந்து இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டருக்கு தேவையான சர்வீஸ் எல்லாம் வந்து யார் வந்து நமக்கு வந்து பண்ணி தர போறாங்க கேட்டீங்கன்னா இந்த போயிங் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும் பாத்தீங்களா, அவனும் லாக்ஹீட் மார்டின் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் வந்து இந்த மாதிரி வந்து சர்வீஸ் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து பண்ண போறாங்க. அதுக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து 198.2 பில்லியன் தானே, 198.2 பில்லியன் வந்து கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னேன், ஒரு கன்னு சொன்னேன்னா இந்த கன்னுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் சப்போர்ட்லாம் வந்து யார் வந்து நமக்கு வந்து பண்ணி தர போறானா BAE சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும், சரியா. அவன் வந்து நமக்கு வந்து பண்ணி தர போறாங்க. அதுக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து 230 மில்லியன் வந்து சைன் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சுதானே, அது வந்து தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன், மில்லியன் தான் நான் படிச்ச மாதிரி இருக்கு, சரியா. அது மில்லியன் மாத்திக்கோங்க. 198 பில்லியன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மில்லியன் மாத்திக்கோங்க, சரியா. மாத்தணும்னு நினைச்சே மறந்துட்டேன், புரியுது தானே. அதை அடிச்சுட்டு மில்லியன் மாத்திக்கோங்க. ஓகே, ஒருத்தர் வந்து 198 மில்லியன், சரியா, இன்னொருத்தர் வந்து 230 மில்லியன் அப்படின்றதான் விஷயம். அடுத்த விஷயம் வந்து ஸ்போர்ட்ஸ். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஐபிஎல் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும், சரியா. இந்த ஐபிஎல் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஹிஸ்டரி வந்து கிரியேட் வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து 18 சீசனா 19 சீசனா 19வது சீசன் வந்து இப்ப வந்து நடக்குது, சரியா. இந்த 19 சீசன்ல வந்து ஐபிஎல்ன்றது வந்து இந்தியாக்காரங்களும் இருப்பாங்க, வெளிநாட்டுக்காரங்களும் இருப்பாங்க.
இந்த 19 சீசன்ல ஒரே சீசன்ல இந்தியாக்காரங்க வந்து யாருமே வந்து 50 சிக்ஸ் வந்து அடிச்சதே இல்ல. புரிஞ்சுச்சா? சிக்ஸ் வந்து 50 சிக்ஸ் வந்து ஒரே சீசன்ல வந்து இது வரைக்கும் வந்து யாருமே அடிச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து அடிக்கிறாங்க. யாருன்னு பாத்துக்கோங்க, வைபவ் சூரியவன்ஷி அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்களுக்கு வந்து வெறும் 15 வயசு தான் ஆகுது அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்தியாக்காரங்க வந்து 50 சிக்ஸ் வந்து அடிச்சதே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரே சீசன்ல வந்து 50 சிக்ஸ் வந்து அடிக்கிறாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? இந்தியாக்காரங்களும் இவங்க வந்து ஃபர்ஸ்ட். இந்த வெளிநாட்டுக்காரங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இது வரைக்கும் வந்து ஓவராலா வந்து யார் வந்து டாப்ல இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கிறிஸ் கெயில் அப்படின்னு ஒருத்தவங்க 2012 அப்படின்ற ஒரே சீசன்ல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 59 சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து டாப்ல இருக்கு. அதையும் பிரேக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போதைக்கு வந்து 53 சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? வேற என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த T20 கிரிக்கெட் இருக்கும் பாத்தீங்களா, இந்த T20 கிரிக்கெட்டும் கிட்டத்தட்ட வந்து 100 சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு. சரியா? 15 வயசுல யாருமே வந்து இவ்வளவு சிக்ஸ் வந்து அடிச்சதே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து 15 வயசுலயே வந்து 100 சிக்ஸ் வந்து இவர் தான் வந்து அடிச்சிருக்காரு. அதாவது 100 சிக்ஸ் வந்து அடிச்ச யங்கஸ்ட் கிரிக்கெட்டர் இவர் தான் அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சது ஒரே மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 12 சிக்ஸ் வந்து அடிச்சிருப்பாங்க. அதுவும் ஒரு ரெக்கார்டு தான். ஓகே தானே? 400 இவர் தான் வந்து 500 அடிச்சிட்டாரு. சரியா? 400 ரன்னையும் ஃபாஸ்டா வந்து இவர் தான் அடிச்சிருப்பாரு. 500 ரன்னையும் இவர் தான் வந்து ஃபாஸ்டா வந்து அடிச்சிருப்பாங்க. இந்தியா சார்பா வந்து ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியும் இவர் தான் அடிச்சிருப்பாரு. ஃபாஸ்டஸ்ட். ஓகே, போதும், நிறைய வந்து இருக்கும். சரியா? டெலிவரி 160 இது வரைக்கும் யாருமே அடிச்சது இல்ல. சரியா? இதுலயும் இவர் தான் வந்து ஃபாஸ்டா அடிச்சிருப்பாரு. ஓகே, அடுத்து வந்துருங்க. அடுத்து வந்து ஒரு டோர்னமெண்ட். சரியா? வெயிட் லிஃப்டிங் டோர்னமெண்ட், ஏசியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் அப்படின்றது அந்த டோர்னமெண்டோட பேர். ஓகேவா? இதை என்ன சொல்ல வந்தேன்னு நினைச்சுக்கோங்க. இதை வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் வந்து 3 விஷயம் இருக்கும். இதை நான் சொல்லிடுறேன். இந்த வெயிட் லிஃப்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், அதை தூக்குவாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து வெயிட் லிஃப்டிங் சொல்லுவாங்க. இதுல வந்து 3 விஷயம் இருக்கும். ஒன்னு வந்து ஸ்னாட்ச். சரியா? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா கிளீன் அண்ட் ஜெர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸ்னாட்ச்னா புரியுதா? லைக் வந்து இந்த பழு தூக்குறாங்க பாத்தீங்களா, அது என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து கிரௌண்ட்ல இருந்து அப்படியே வந்து தலைக்கு வந்து தூக்குறது. சரியா? அதுதான் வந்து ஸ்டாச்சின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிளீன் அண்ட் ஜெர்க்குன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தூக்கிட்டு தோல்ல வந்து வைப்பாங்க, தோல்ல வச்சுட்டு திருப்பி வந்து தலைக்கு மேல வந்து தூக்குவாங்க. இதான் வந்து கிளீன் அண்ட் ஜெர்க்குன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி பார்த்தது. இது புரிஞ்சாலும் உள்ள புரியும். ஓகே, இப்ப வாங்களேன். இப்ப அந்த சாம்பியன்ஷிப்போட பேர் பாத்துக்கோங்க, ஏசியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் அப்படின்றதான் அதோட பேரு. இது வந்து எங்க வச்சு நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா குஜராத்ல காந்தி நகர் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு நடந்திருக்கும். ஓகேவா? இதுல வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து இப்ப வந்து நடந்து முடிஞ்சிச்சு. இதுல வந்து இந்தியா வந்து மொத்தம் வந்து எத்தனை மெடல் வந்து ஜெயிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா 10 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. அதுல வந்து 1 சில்வர், 9 வந்து பிரான்ஸ். இதுல வந்து டாப்ல வந்து யார் வந்து இருப்பாங்க கேட்டீங்கன்னா சைனா தான் வந்து டாப்ல வந்து வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 41 மெடல் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ரெண்டாவது யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து நார்த் கொரியா வந்து செகண்ட் வந்து வந்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப இதுக்குள்ள வாங்கலேன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இதுல வந்து பிரைஸ் வந்து தருவாங்க பாத்தீங்களா. பிரைஸ் வந்து 3 இதுல தருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்ப என்ன எடுத்துக்காங்களேன், நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஸ்நாட்ச் இருக்கு. இப்ப வந்து 120 கேஜி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். நான் என்ன பண்ணுவேன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்நாட்ச்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்நாட்சை வந்து கிரௌண்ட்ல வந்து அப்படியே வந்து தூக்கிடுவேன். சரியா? இந்த மாதிரி வந்து கிரௌண்ட்ல இருந்து அப்படியே வந்து தூக்குறாங்க பாத்தீங்களா, அதுல வந்து யார் வந்து நல்லா தூக்கி இருக்காங்க, அதாவது அதிக கேஜி வந்து யார் வந்து தூக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பிரைஸ் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து நான் வந்து திருப்பி போவேன். இந்த செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணுவேன், முன்னாடி 120 கேஜி வந்து தூக்கி இருக்கேன்னா இப்போ வந்து 140 கேஜி வந்து தூக்குவேன். இந்த 140 கேஜி வந்து எப்படி தூக்குவேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளீன் அண்ட் ஜெர்க், அதாவது தோல்ல வந்து வச்சுட்டு அதுக்கு மட்டும் வந்து தூக்குவேன். சரியா? இந்த மாதிரி தோல்ல வச்சுட்டு வந்து தூக்குறாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒருத்தவங்க அதுக்கு வந்து ஒரு பிரைஸ் வந்து தருவாங்க. சரியா? இந்த மாதிரி தோல்ல வச்சு தூக்குறதுல யார் வந்து அதிக வெயிட் வந்து தூக்கிருக்காங்க அப்படின்னு ஒரு பிரைஸ் வந்து தருவாங்க. மூணாவது பிரைஸ் என்ன தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எத்தனை கேஜி கொடுத்திருக்கேன், ஸ்நாட்ச்ல வந்து 120. சரியா? கிளீன் அண்ட் ஜெர்க்ல வந்து எவ்வளவு கொடுத்திருக்கேன், 140. மொத்தம் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுவாங்க. மொத்தம் 260 கேஜியா. இந்த மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணதுல யார் வந்து அதிகமா வந்து தூக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பிரைஸ் வந்து தருவாங்க. மொத்தம் வந்து 3 பிரைஸ் தருவாங்க. விளங்குச்சா? ஓகே, இப்ப இந்த நியூஸ்க்குள்ள வாங்களேன். இந்த 3 பிரைஸ் தருவாங்கன்னு சொன்னேன்னா இதுல வந்து ஒருத்தவங்க வந்து சில்வர் வந்து வாங்கியிருப்பாங்க. ஒரே ஒரு சில்வர் தான் வந்து இந்திய சார்பா வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்களோட பேர் பாத்துக்காங்க, ஞானேஸ்வரி யாதவ் அப்படின்றது அவங்களோட பேர். இவங்க வந்து ஸ்நாட்ச் ஈவெண்ட்ல 53 கேஜில வந்து சில்வர் வந்து வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஓவரால் கேட்டகரின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல வந்து இவங்க வந்து பிரான்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. புரிஞ்சுட்டானே? மொத்தம் வந்து ஒரு சில்வர், 9 பிரான்ஸ். இந்த 9 பிரான்ஸ் வந்து யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் போட்டிருப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் வந்துருங்க.
அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபிளையிங் இன்ஸ்ட்ரக்டர். சரியா, அது என்னடா ஃபிளையிங் இன்ஸ்ட்ரக்டர்னா வந்து ஆக்சுவலா வந்து இவங்க வந்து ஒரு பைலட் தான். சரியா, இந்த பைலட் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மத்த ட்ரைனிங் வந்து வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி சொல்லி தருவாங்க கேட்டீங்கன்னா வந்து பைலட் ட்ரைனிங்லாம் வந்து வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏர்கிராப்ட வந்து எப்படி வந்து ஆப்ரேட் வந்து பண்றது, எப்படி வந்து ஃபிளை வந்து பண்றது, அதோட சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து சொல்லி தருவாங்க பாத்தீங்களா, இவங்களதான் வந்து ஃபிளையிங் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா குவாலிஃபைட் ஃபிளையிங் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபிளையிங் இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, இவங்களுக்குன்னு ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து கொடுத்துட்டாங்கன்னா இவங்களை வந்து குவாலிஃபைட் ஃபிளையிங் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிபிகேட் வந்து கொடுக்கலாம் பாத்தீங்களா, அது வந்து 3 கேட்டகரியில வந்து கொடுப்பாங்க. ஒன்னு வந்து கேட்டகரி சி ஒன்னு, கேட்டகரி பி ஒன்னு, கேட்டகரி ஏ ஒன்னு. சரியா, அது என்னடா கேட்டகரி சின்னு கேட்டீங்கன்னா வந்து பேசிக்கான சர்டிபிகேட். சரியா, அது எப்படி சொல்றது, நார்மலா வந்து இந்த ட்ரைனிங் டீச்சரு, அதுக்கப்புறம் வந்து நார்மல் டீச்சரு, அதுக்கப்புறம் வந்து சீனியர் டீச்சர் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த கேட்டகரி சிக்குல வந்து இந்த ட்ரைனிங் டீச்சர்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி பிக்குல வந்து ஒரு நார்மல் டீச்சர் மாதிரி. கேட்டகரி ஏ தான் வந்து ஹையஸ்ட். சரியா, இந்த சீனியர் டீச்சர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து கேட்டகரி ஏ. சரியா, இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு பெண் ஆபீசர், நல்லா வச்சுக்கோங்க, ஒரு பெண் ஆபீசர் வந்து இந்த மாதிரி வந்து கேட்டகரி ஏ கீழ வந்து யாருமே வந்து சர்டிபிகேட் வந்து வாங்கினதே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து சர்டிபிகேட் வந்து வாங்குறாங்க. அவங்களோட பேர் பாத்துக்கோங்க, சானியா அப்படின்றது அவங்களோட பேர். ஓகே, இந்த சானியா பத்தி வந்து வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து இவங்க வந்து 2015 இந்தியன் ஏர்போர்ஸ்ல வந்து சேர்ந்திருப்பாங்க. 2017 வந்து இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து ப்ரொமோட் ஆயிருப்பாங்களே, பிளைட் லூட்டனன்ட் அப்படின்ற ஒரு பொசிஷன் வந்து 2017 வந்து ப்ரொமோட் வந்து ஆயிருப்பாங்க. இந்த ஸ்குவாட்ரன் லீடரா வந்து எப்போ வந்து ஆயிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 2021 வந்து ஆயிருப்பாங்க அப்படின்றதான் விஷயம். புரிஞ்சுச்சா, ஒரு பெண்மணிக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரி ஏ குவாலிஃபையிங் ஃபிளையிங் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் வந்து தராங்க. இது வரைக்கும் யாருக்குமே கொடுத்தது இல்ல, சானியா தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஈராக்னு நினைக்கிறேன், ஈராக் தானே. ஈராக்ல வந்து ஒருத்தவங்க வந்து பிஎம் வந்து செலக்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல என்ன சிறப்பு அம்சம்னா இவங்க தான் வந்து யங்கஸ்ட் பிஎம், 41 வயசுலயே வந்து பிஎம் வந்து ஆயிருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, அலிஃப் அலிக் கதீம் கதீம் அல் ஜெய்தி அப்படின்றதா அவங்களோட பேரு, அல் ஜாயிதி அப்படின்றதா அவங்களோட பேரு. இவங்க தான் வந்து ஈராக்ல வந்து யங்கஸ்ட் பிஎம் அப்படின்றதே நான் வச்சுக்காங்க. இவங்களோட வயசு வந்து வெறும் 41 தான். இவர் வந்து ஆல்ரெடி வந்து பேங்கரா வந்து இருந்திருப்பாங்க, பிசினஸ் பேங்கரா வந்து ஆல்ரெடி இருந்திருப்பாங்க. எந்த வித பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் வந்து இவங்களுக்கு வந்து இருக்காது. இந்த மாதிரி வந்து பேங்கரா இருந்துட்டு இவங்க வந்து பிஎம்ஆ வந்து ஆகுறாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கணும். யாரை தூக்கிட்டு வந்து வராங்க அப்படின்னா வந்து முகமது ஷியா அல் ஜூரானி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள வந்து தூக்கிட்டு வந்து வராங்க. இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி கேரளாவுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சிஎம் வந்து வந்திருக்காங்க. எத்தனாவது சிஎம்னு பாத்துக்காங்க, 13வது சிஎம். அவங்களோட பேர் பாத்துக்காங்க, விடி சதீசன் அப்படின்றது அவங்களோட பேரு. ஓகேவா, ஆல்ரெடி படிச்ச நியூஸ் தான். இவங்களுக்கு வந்து யார் வந்து பதவி பிரமாணம் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ராஜேந்திர விஸ்வார் அர்லேக்கர் இருப்பாங்க பாத்தீங்களா, கேரளாவோட கவர்னர். அவர் தான் வந்து பதவி பிரமாணம் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றத சொல்ல தெரியணும். இந்த கேரளால வந்து நம்ம ஊர்ல வந்து எப்படி வந்து 234 தொகுதி இருக்கோ, அங்க வந்து எத்தனை தொகுதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 140 தொகுதி இருக்கும். இந்த 140 தொகுதியில 102 தொகுதி வந்து இந்த காங்கிரஸ் கூட்டணி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களே ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இந்த சதீசனை பத்தி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஆல்ரெடி வந்து போன 5 வருஷம் டைம் பீரியட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து சிஎம் வந்து ஆகுறாங்க அப்படின்றதான் விஷயம். அதே மாதிரி வந்து இவங்க வந்து யாரை வந்து தூக்கிட்டு வந்து வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து பினராயி விஜயன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க தான் வந்து கடந்த 10 வருஷமா வந்து கேரளால வந்து சிஎம் இருந்தா இருக்காங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து இப்ப வந்து சஜஷன் வராங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே தானே, அடுத்து போலாம் தானே. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்து உதாய். சரியா, அதாவது யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இவனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இவன் வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி தான். சரியா, இந்த ஆதார் இருக்கும் பாத்தீங்களா, ஆதார் சிஸ்டம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்தியால ஆதார் சிஸ்டத்தை வந்து மெயின்டைன் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த உதாய் தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஆதார்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 நபர் இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த உதாய் இருக்கும் பாத்தீங்களா, இந்த உதாய் வந்து எப்போ வந்து கிரியேட் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, அதாவது எந்த ஆர்டிக்கல வந்து கிரியேட் வந்து பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஆதார் ஆக்ட் 2016 அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கும். அது கீழே வந்து இதை வந்து கிரியேட் வந்து பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பேசிக். சரியா, இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து உஜாய்க்கு வந்து ஒருத்தவங்க வந்து சிஇஓ வந்து போட்டிருக்காங்க. யாரை போட்டிருக்காங்கன்னு பாத்துக்காங்க, சௌரப் விஜய் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. யாரை தூக்கிட்டு வந்து இருக்காங்க கேட்டீங்கன்னா விவேக் சந்திர வர்மா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து தூக்கிட்டு வந்து வந்திருக்காங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா, புரியுதா? ஓகே, அடுத்தது வந்து கடைசி நியூஸ். அதான் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து
சிசிஒய்பின்னா என்னன்னு தெரியணும். சரியா? அதாவது கவுண்டர் சைக்கிளிக்கல் கேபிட்டல் பஃபர்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், சிசிஒய்பின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது என்ன கேட்டீங்கன்னா வந்து பேங்க் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? இவன் வந்து என்ன பண்ணுவாங்க வந்து லோன் வந்து கொடுப்பாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா வந்து என்ன பண்ணுவாங்க வந்து பேங்க் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சமயத்துல மட்டும் என்ன பண்ணுவாங்க வந்து இது போலதான் லோன் தரணும் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா, அந்த லிமிட்டை தாண்டி வந்து நிறைய பேருக்கு வந்து லோன் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? கொடுக்குறதுனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை வந்து அது ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வந்து இந்த கொடுக்குறான் பாத்தீங்களா, இந்த லோன்ல சில சமயம் வந்து அதிகமா வந்து கொடுக்குறதுனால வந்து நிறைய வந்து பினான்சியல் ரிஸ்க் லைக் வந்து பேட் லோன் வந்து ஆகுறது, இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய வந்து ஆகுது. அதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஆர்பிஐ வந்து ஏன்பா பேங்க் லோன் தர்றதெல்லாம் ஓகே, இந்த மாதிரி வந்து அதிகமா வந்து லோன் தர அந்த சமயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சமயத்துல நீ ஆல்ரெடி எடுத்து வைக்கிற அந்த ப்ரொவிஷனுக்காக எடுத்து வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த அமௌண்ட்டை சேர்த்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமா வந்து கேபிட்டல் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. அதை தான் வந்து சிசிஒய்பின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? எக்ஸ்ட்ரா ரிசர்வ் வந்து எடுத்து வைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து சிசிஒய்பின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா வந்து பேங்க்குக்கு வந்து இந்த ப்ராஃபிட்ல வந்து வரும் பாத்தீங்களா, இந்த ப்ராஃபிட் வரப்ப வந்து இந்த ரிசர்வ் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து வச்சுடுவாங்க. பேர்ட் டைம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது ரொம்ப வீக்கா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல வந்து இந்த எடுத்து வச்ச அமௌண்ட் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கிடுவாங்க. இதெல்லாம் வந்து சிசிஒய்பின்னு சொல்லுவாங்க. புவனேஸ்வர் குமார். யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன், டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதுதான் ஓகே. ஓகேவா? சிசிஒய்பி. இப்ப இது வரைக்கும் என்ன விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கதையை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து 2008 என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி வந்து பினான்சியல் கிரைசிஸ் வந்து வந்திருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பேசில் கமிட்டி எல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பேசில் கமிட்டில என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த சிசிஒய்பி இருக்கு பாத்தீங்களா, லைக் வந்து ஒரு பேங்க் வந்து அதிகமா வந்து லோன் தரப்ப வந்து கண்டிப்பா அந்த சிசிஒய்பி வந்து எடுத்து வந்து வைக்கணும். இப்ப என்ன சொல்லியிருப்பாங்க வந்து நம்ம வந்து 4வது நியூஸ் வந்து படிச்சுட்டு போந்தீங்களா, ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, ஏன்பா பேங்க் நீ வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் வந்து ஆயிட்டு வர, நீ வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஆயிட்டு வந்து வர, அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இனிமே வந்து இந்த சிசிஒய்பி வந்து கண்டிப்பா வந்து எடுத்து வைக்கணும்னு நான் சொன்னேன்னா அது வந்து நீ வந்து இனிமே வந்து எடுத்து வந்து வைக்க தேவையில்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வழங்குச்சுதானே? ஒரு மாதிரி சொன்னேன், சொல்லிட்டேன். ஆனா ஓகே தானே? விட்டு விட்டு சொன்னேன், புரிஞ்சிச்சு தானே? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சிசிஒய்பி இருக்கும் பாத்தீங்களா, இது வந்து எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா வந்து நல்லா பேங்க் வந்து நல்லா ப்ராஃபிட் வர டைம்ல இந்த அமௌண்ட் வந்து எடுத்து வச்சிருவாங்க. சரியா? பேடா இருக்க டைம்ல இந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2025. ஓகே ஓகே. இப்போ வந்து இவங்க சரியா சௌரவ் பிஜே. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து மே 17 இருக்கு பாத்தீங்களா, மே 17 வந்து இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ஹோமோபியா டிரான்ஸ்போபியா பயோபோபியா அப்படின்ற ஒரு டேவா வந்து அக்சர் வந்து பண்றாங்க. ஹோமோபோபியா, டிரான்ஸ்போபியா, பயோபோபியா இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். தெரிஞ்சவங்க வந்து வேணும். சரி விடுங்க, அது வேணாம். சரியா? எந்த தீம்ல வந்து அக்சர் வந்து பண்றாங்கன்னா ஹார்ட் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு தீம்ல வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மே 18 வந்து இன்டர்நேஷனல் மியூசியம் டேவா வந்து அக்சர் வந்து பண்றாங்க. எந்த தீம்ல வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மியூசியம் யுனைட்டிங் ஏ டிவைடட் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு தீம் கீழ வந்து பண்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மே 18 வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் உமன் இன் மேரிடைம் அப்படின்ற ஒரு டேவா வந்து அக்சர் வந்து பண்றாங்க. எந்த தீம் கீழ வந்து பண்றாங்கன்னா ஃப்ரம் பாலிசி டு பிராக்டிஸ் அப்படின்ற ஒரு தீம் கீழ வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மே 20 வந்து வேர்ல்டு பி டேவா வந்து அக்சர் வந்து பண்றாங்க. எந்த தீம் கீழ வந்து பண்றாங்கன்னா பி டுகெதர் ஃபார் பீப்புள் அண்ட் த பிளானட் அப்படின்ற ஒரு தீம் கீழ வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கு, இந்த புக் வந்து யார் எழுதியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து சந்தன் நேகி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி வந்து இறந்துருப்பாங்க. அந்த புக்கோட பேர் பார்த்துக்கோங்க, டோக்ரி பஞ்சாபி டிக்ஷனரி அப்படின்றது அந்த டிக்ஷனரியோட பேரு. இதை வந்து யார் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இமாச்சல பிரதேசோட கவர்னர் இருப்பாங்க பாத்தீங்களா, கவிந்தர் குப்தா, அவங்க தான் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். கடைசியா வந்து ஒரு அப்ரூவல் என்ன சொல்லி, அதாவது ஒரு கம்பெனியை வந்து வாங்கிட்டாங்க. யார் வாங்குறாங்கன்றது முக்கியம். டிவிஎஸ் வேணு குரூப் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த கம்பெனி வந்து வாங்குறாங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 9.9% வந்து வாங்குறாங்க. எந்த கம்பெனி வந்து வாங்குறாங்க கேட்டீங்கன்னா, அதாவது எந்த பேங்க் வந்து வாங்குறாங்க கேட்டீங்கன்னா ஜனா ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்ல இருந்து 9.9% ஸ்டாக் வந்து வாங்குறாங்க. யார் வந்து வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா டிவிஎஸ் வேணு குரூப் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து வாங்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சிச்சா?